விஜய் அவர்கள் கொஞ்சம் தண்ணீர் பாட்டில் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷுவல் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. அந்த விஷுவலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. அவங்க தான் அங்கேருந்து குரல் எழுப்பியிருக்காங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி கொஞ்சம் பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. உடனடியாக விஜய் அவர்கள் அதை தண்ணீர் தூக்கி போடுறாரு. என்னாச்சு? தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி பாட்டில். உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. அந்த தண்ணீர் தூக்கி போட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது அங்கே கடக்க ஆரம்பிக்குது. இந்த ஆம்புலன்ஸ் கடந்த கொஞ்ச நேரத்திலே விஜய் அவர்கள் அவருடைய ஸ்பீச்சை முடிக்கிறாரு. ஸ்பீச்சை முடித்த கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே கரண்ட் கட் ஆகுது. ஆல்ரெடி அந்த ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் வரும்போது வழி விடுவதற்காக மக்கள் கூட்டம் நெருக்குது. இப்படி நெருக்கும்போது இங்கே வேற மயக்கம் போட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வேற பேசிகிட்டு இருக்காரு. கரண்ட் கட் ஆகும்போது பேசுவதை கேட்பதற்கு முன்னாடி ஆட்கள் வருவாங்க. அப்படி முன்னாடி வரும்போது மறுபடியும் அங்கே ஒரு கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது உருவாகுது. அந்த நேரம் கொஞ்சம் நேரத்திலேயே விஜய் அவர்கள் கிளம்பி போன பிறகு அங்கே போலீஸ் அதிகாரிகள் இங்கே வர்றதுக்காக மயக்கம் போட்டுலாம் விழுந்திருக்காங்கல்ல, அங்கே சின்னதாக ஒரு தடியடி நடத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு குழிக்குள்ளே கொஞ்சம் பேர் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு 39 நபர்களுடைய உயிர் அப்படிங்கிறத பலி கொடுத்திருக்கிறோம். சில நடிகர்கள், சில நடிகைகள், இவங்க தான் நம்ம மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. இவங்க சொன்னால் ஒரு பெரிய அளவில் இம்பேக்ட் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த இடத்துல நான் எங்கேயுமே மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறார். கரூரில் நடந்த சம்பவம் அசம்பாவிதம், மனசுக்கு ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட் போடுறார். அதுக்கு முன்னாடியே மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. அடுத்ததாக வைரமுத்துலேருந்து கரூரில் எல்லா அரசியல்வாதிகளும், முக்கியமான சில நபர்கள் எல்லாருமே கரூரில் நடந்ததை பற்றியான ட்வீட் அப்படிங்கிறத போடுறாங்க. விஜய் அவர்கள் ஒரு இரங்கலை கூட தெரிவிக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது. ப்ரெஸ் மீட்டில் இருந்து ஒரு இரங்கலை தெரிவித்திருக்கலாம். கரூர்லேயே அவர் இருந்திருக்கலாம். மக்களுடன் மக்களாக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலும், அதே குரல் எனக்கும் இருக்குது. அவர் மக்களுடன் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி மக்களுடன் இருந்திருப்பதற்கான அந்த ஒரு அதிகாரம் விஜய் அவர்களுக்கு ஆளும் கட்சி இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. நீங்கள் மறுபடியும் இருந்தால் பிரச்சனை ஒருவேளை பெருசாகிடலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சார்பாக ஒரு செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கலாம்.